ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் அப்படியே துதிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்முடைய மகத்துவங்களுக்காக நன்றி. ஆமென். உம்முடைய ஆண்டவரே கிருபைக்காக நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. நீர் பெரியவர், நீர் பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே எமக்கு நன்றிப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசு வல்லவர், இயேசு அற்புதமானவர், இயேசு அதிசயமானவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே துதிப்போம். இயேசுவேன்னு சொல்லி துதிங்க. இயேசு ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கு நன்றி. அல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. நீசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம். ஆண்டவரை துதிப்போமா? ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நல்ல பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்க சமூகத்தில் நாங்கள் பாடி துதித்து கீர்த்தனம் பண்ண போகிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். விண்ணகமேகம் இறங்கனும் வல்லமை மலையாய் பொழியனும். விண்ணகமேகம் இறங்கனும் வல்லமை மலையாய் பொழியனும். குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நிரம்பனும். பாடுவோம் அப்படி. நதியாய் பாயனும். விண்ணகமேகம் இறங்கனும் வல்லமை நதியாய். விண்ணகமேகம் இறங்கனும் வல்லமை மலையாய் பொழியனும். எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நிரம்பனும்
நதியாய் பாயனும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமலையா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமலையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும், எல்லா குளங்கள் நிரம்பனும். ஆண்டவரை உயர்த்துவோம். அப்படி ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். விண்ணக மேகம் இறங்கனும், வல்லமை மலையாய் பொழியனும். விண்ணக மேகம் அப்படியே துதி பாண்டவர். ஆமென். தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறனும் பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறனும் பரலோக ஏணி படிகளிலே. யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணுமே ராஜா, சபைகள் கேட்கணுமே. எல்லா குளங்கள் நிரம்பனும். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தரை உயர்த்துவோமாக. நல்ல பாடுவோம். ஆமென். குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடி துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல துதிப்போம். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும் நல்லா. ஆமென். முடவர் நடக்கணுமே ராஜா, முடவர் நடக்கணுமே. எல்லா குளங்கள் நிரம்பனும். எல்லா சபைகளையும் இந்த எழுப்புதல் நடக்கட்டும்பா. எல்லா சபைகளும் பார்க்கட்டும். எங்க குடும்பங்கள்ல உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். எங்க குடும்பங்கள்ல உங்க வல்லமை வெளிப்படுவதாக. எல்லாரும் பாடுவாமே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓஹோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்துங்க ஆண்டவர் அப்படியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். என்ன அல்லேலூயா, அல்லேலூயா,
எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. பாடுவோமா? எழுப்புதல் தீ பரவட்டுமே, எல்லா இடத்துலையும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. பாடுவோம் அப்படியே. எங்கும் பற்றி எரியட்டுமே, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இந்த காலை நேரத்தில் எங்க பாடல் வேளையில கூட எல்லா சபைகள்ல எல்லா குடும்பங்கள்ல இருக்கிற கட்டுக்கள் உடைவதாக ஒரு எழுப்புதல் வெளிப்பட ஆண்டவரே. எல்லாரும் துதிப்பு ஆண்டவரே. ஆமென் ஆமென். காயப்பட்ட மனிதரெல்லாம் எல்லாரும் உயர்த்து ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்க தேசம் முழுவதும் உங்க வல்லமை பாய்வதாக. ஆமென். அறியாமை இருள் விலகி என் அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி என் அதிசய தேவனை காண வேண்டும். என் அதிசய தேவனை காண வேண்டும். என் அதிசய தேவனை. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம் அப்படி. ஆமென். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். தேவா தேவா, எல்லாரும் உயர்த்துவோம் அப்படியே. தேவா தேவா, பாவங்கள் சாபங்கள் என் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் என் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். என் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். என் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படவே. ஒரு எழுப்புதல் எங்க தேசம் பார்ப்பதாக ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்க தேசத்தில் இருக்கிற சபைகள் காண்பதாக. ஒரு ஜெபமாகவும் ஒரு துதியாகவும் இது மாறுவதாக. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு ஜெபமாய் மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்க எல்லாரும் பாடி உங்க கீர்த்தனம் பண்ணுகிறோம். ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆண்டவர். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். சொல்லுவோமா? இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஆண்டவரை உயர்த்துங்க. ரெண்டு கைகளை தேவனுக்கு நேர உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா.
அவ்வளவுதான். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லு. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபை குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே ராஜா, முடவர் நடக்கணுமே. எல்லா குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். விண்ணக மேகம் இறங்கனும். ஆண்டவரை துதிப்போம் அப்படியே. விண்ணக மேகம் இறங்கனும், வல்லமை மலையாய் பொழியனும். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, ஒரு மகத்தான எழுப்புதல்கள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எங்க தேசத்தை நிரப்பி இருக்கிறது. இந்த காலகட்டத்திலையும் ஒரு பெரிய எழுப்புதல் தீய எங்க சபைகளை பார்க்கணுப்பா. ஒரு பெரிய எழுப்புதல் நெருப்பை பார்க்கணுப்பா. ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு மகிமை எங்களை மூடுவதாக. எங்களை மூடட்டும் ஆண்டவரே, எங்களை மூடுவதாக. எங்க சபைகளை மூடட்டும். ஒரு பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை எங்க கண்கள் காணும்படியாய் நீர் செய்கிறதற்காக நன்றி. நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம், ஆமென், 3வது வசனத்தை நம்ம அப்படி சத்தம் எல்லாரும் சேர்ந்து கூட வாசிப்போமே. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய கண்கள் எல்லா இடங்களில் இருந்து நம்மளை என்ன செய்தான் நோக்கி பார்க்குது. ஆமென். அவருடைய கண்கள் ஒரு இடத்துல இல்லை, அவருடைய கண்கள் எல்லா இடத்துல இருக்கிறது. அவருடைய எல்லா இடத்துல இருந்து அவருடைய கண்கள் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நோக்கி பார்த்து கொண்டே என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்க்கறதுனால அவருக்கு மறைவாய் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நம்ம மறைவாய் நாம் அழுகிற அழுகைகள், மறைவாய் நாம் படுகிற துன்பங்கள், மறைவான காரியங்கள் எல்லாத்தையுமே கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் எல்லாரையுமே அவருடைய கண் என்ன செய்யுது,
பார்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படி ஜெபிக்க தொடங்குவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு முதல் முறையாக அந்த ஆகார் என்கிற பெண் தன்னுடைய எஜமாட்டியினுடைய வார்த்தையினுடைய சொல்லுக்காக அவங்க புறப்பட்டு என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் தரிசனமாகிறார், நான் உன்னை அங்கே போய் நாச்சியாருக்கு போய் நீ அடங்கியிருன்னு சொல்லுகிறார். உடனே அந்த அம்மா போய் என்ன செய்கிறாங்க, அந்த நாச்சியாருக்கு என்ன செய்கிறாங்க, அடங்கி இருக்கிறார்கள். இரண்டாவது முறை ஆண்டவரே அந்த அம்மாவை என்ன செய்கிறார், ஆண்டவரே போக சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ தான் ஆபிரகாம் அங்கே கொஞ்சோண்டு ஒரு துருத்தியில் தண்ணியும் கொஞ்சம் விதமான ஆகாரங்களையும் கையில் எடுத்து கொடுத்து அந்த ஆகாரையும் அவங்களுடைய பிள்ளையும் இஸ்மவேலையும் என்ன செய்கிறாங்க, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கன்னு சொல்லுகிற சூழ்நிலைகள் வருகிறப்போ இந்த அம்மா வனாந்தரத்தில் நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். இந்த அம்மாவுக்கு எங்கே போகிறேன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை யாரும் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த ஆகாரினுடைய கூக்குரலும் அவங்க பிள்ளையினுடைய கூக்குரலும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆமென். ஒரு உதாரணமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம அறிந்து கொள்ளலாம். மனுஷர்கள் அந்த இடத்துல எந்த விதமான அவர்களுடைய கூக்குரலையும் கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லாமல் இவங்க அழுது கொண்டே போய்கொண்டே இருக்கிறாங்க. இவங்க அழுது கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல தண்ணியும் இல்லை, ஆகாரமும் இல்லாததுனால இவங்க புலம்பி கத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு ஒரு காரியத்தை அறிந்திருக்கலாம், நம்ம சத்தத்தை கர்த்தர் கேட்கலாமேன்னு சொல்லி. ஏன்னா இவங்க ஆபிரகாமோடு கூட இருந்தவங்க இல்லையா, அதனால் இவங்க உரத்த சத்தத்தோட கத்தி இவங்க கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது வாங்க, எங்களுக்கு வகுத்துக்கு ஆகாரம் கொடுங்க, எங்களுக்கு பசிக்குது, தண்ணி இல்லை, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த ஆகாரம் இஸ்மவேலும் கதறுகிற நிலைகளை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆமென். நீங்கள் ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 15-16 துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா. அப்போ இவ அழுதாள் அப்படிங்கிற வார்த்தையோடு நிப்பாட்டலை. இரண்டாவது அந்த இஸ்மவேலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்போ மகனும் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறான், அந்த தாயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்போ நாம் அழுகிற அழுகையை பக்கத்தில் உள்ள வீட்டார் கேட்காம இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்க அந்த அழுகையின் சத்தத்தினுடைய நிலைகளை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தாயும் ஒரு மகனும் அழுகிற அழுகையை பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செய்வார், இவர் ஒரு விதத்தில் ஜெபிக்கிறார், ஆகார் ஒரு விதத்தில் ஜெபிக்கிறாங்க, இஸ்மவேல் ஒரு விதத்தில் ஜெபிக்கிறாரு. ஆனால் 2 பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுட்டு 17வது வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை என்ன செஞ்சாராம், கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிடுறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஆகாரை கூப்பிடுறாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, நீ ஏன் பயப்படுற, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை என்ன செஞ்சார், கேட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய மறைமுகமாய் நம்ம யாருக்குமே கேட்கலேன்னு நினைச்ச அழுதா கூட கர்த்தர் நம் சத்தத்தை கேட்கிறதுக்கு அவர் தயவுள்ளவராய் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல நின்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் நம்ம சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அந்த 18வது வசனத்தை பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். இவர் செத்து போறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனா இவர் சொல்றாரு, நீ போய் பிள்ளைய போய் என்ன செய், தூக்குப்பா. என்ன நல்லா யோசிச்சு பாருங்க, செத்து போறா, கவலை தான், முடிஞ்சு போச்சு, மரணத்தை பார்க்க முடியாதுன்னு தூரத்தில் போய் உட்காந்தா இவர் சொல்றாரு, நீ போய் அவனை தூக்கு. என்ன விசுவாசம் பாருங்க. இவள் அந்த சத்தத்தை கேட்ட உடனே போய் என்ன செய்யறா, இவ போய் தூக்குறா. தூக்குன உடனே கண்கள் திறக்கப்படுது. பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. ஆமென். அதே வனாந்தரத்தில், எந்த வனாந்தரத்தில் நாம் கூப்பிட்டா யாரும் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறாங்களோ அதே வனாந்தரத்தில் கர்த்தர் அவனையும் அந்த தாயாரையும் வாழ வைக்கிறார். பெரிய ஜாதியாய் அவங்களை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார், கேட்கிறவர். அல்லேலூயா. வனாந்தரத்தில் அவர் வழிகளில் உண்டாக்குறவர். அல்லேலூயா.
அவாந்தரத்தில் பாதைகளை உண்டாக்குகிற தேவன். இதில் எதுவுமே இல்லைனாலும் அந்த இடத்துல அவருடைய கூக்குரலை கேட்கறதுக்கு கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 20வது வசனத்தில் அதில் போட்டிருக்குது, தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் அவர்களோட கூடவே இருக்கிறார். என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த நாள்ல இருந்து கர்த்தர் அவர்களோட கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லா விதத்திலையும் உயர்த்துவதற்கு கூடவே இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற சத்தம், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு யாரும் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சிலர் நினைக்கிறாங்க இல்லையா. சில விதமான நிலைகளில் நேற்று ஒரு சில விதமான பிரச்சனைகள் மத்தியில் சில குடும்பங்களை உட்காந்து நான் அப்படியே ரெண்டு குடும்பத்தை அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, என் வீட்டில் இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, நான் நினைக்கிற நினப்பு வேற, இவங்க நினைக்கிற நினப்பு வேற அப்படிங்கிற காரியத்தெல்லாம் அவங்க சொல்லுகிறப்போ ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற கண்ணீரை நம் வீட்டில் உள்ளவர்களே புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், புரிந்து கொள்வார். அல்லேலூயா. நிச்சயம் புரிந்து கொள்ளுகிறதுனால தான் நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு நம்ம பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், வருகிறார். அல்லேலூயா. ஆகாரினுடைய சத்தத்தை வனாந்தரத்தில் கேட்டார். இஸ்மவேலினுடைய சத்தத்தை அது வனாந்தரத்தில் ஒரு சின்ன செடிக்குள்ள படுத்து கிடக்கும்போது கேட்டார். அப்போ வனாந்தரத்தில் 2 பேருடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் நாம கூப்பிடுகிற சத்தத்தையும் மறைமுகமா, அதுவும் இன்னொரு விதத்தில் சொல்ல போனா மனசுக்குள்ளே கதறுகிற சத்தத்தை கூட ஆண்டவர் என்ன செய்வார், அவர் கேட்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. யாருக்குமே கேட்கலங்க, இல்லை, ஆண்டவருக்கு கேட்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் தாவீது இப்படி பாடினார், நான் வானத்துக்கு ஏறினாலும் அவர் என்ன செய்கிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் என்ன செய்கிறார், நான் நடு சமுத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் அவர் அங்கேயும் என்ன செய்கிறார், அவருக்கு பகலும் இல்லை இரவும் இல்லை, பகலும் சரி இரவும் சரி ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், அவர் தேவனை நோக்கி பாட்டு பாடுகிறார். அல்லேலூயா. ஆமையா. உட்கார்ந்து இருக்கிறது அறிந்திருக்கிறார், நான் எழுந்திருக்கிறது அறிந்திருக்கிறார், நான் நடந்தாலும் படுத்தாலும் பேசினாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் அவருடைய கண்கள் என்ன செய்யுது, அவர் பார்க்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என் வேதனைகளை அறிகிறவர், துக்கங்களை அறிகிறவர், பாடுகளை அறிகிறவர், என் கண்ணீரை அறிகிறவர். பாட்டு பாடுறோம் இல்லையா, கணக்கு வைக்கும் கர்த்தரவர் எந்த கண்ணீரை, என்னுடைய கண்ணீரை கூட ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்ன ஸ்லாக்கியம் பாருங்க, இந்த ஆகார் அம்மாவுக்கு 2 முறை ஆண்டவர் என்ன செய்கிறார். முதல் முறை சொல்லுகிறாரு, என்னது, நீர் என்னை காண்கிற தேவன் பேர் வைக்கிற அளவுக்கு அவர் நேராக போகிறாரு, அந்த அம்மாவை சந்திக்கிறாரு, நீ போய் நாச்சியாருக்கு அடங்கிருன்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு, பேரே வச்சிருச்சு. இப்போ நம்ம பாடுறோம் இல்லையா, எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா, பாடுறோம்ல, என்னை கண்டீரே நன்றி ஐயா. அல்லேலூயா. இதெல்லாம் பாடுறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் ஆகாரை கண்டார், கர்த்தர் ஆகாரோடு பேசினார், கர்த்தர் வனாந்தரத்தில் பேசினார், கர்த்தர் என் சத்தத்தையும் கேட்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிரோமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்க சத்தத்தையும் கேட்கிற ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார், எங்க சத்தத்தையும் கேட்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். அது வனாந்தரமா இருக்கலாம், அவாந்தரமா இருக்கலாம், யாரும் என் சத்தத்தை கேட்கலையேன்னு கூட நினைக்கலாம். என் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறவரே, அவாந்தரம் செழிப்பாக மாறும், வனாந்தரத்தில் செழிப்பு உண்டாகும், ஆறுகள் ஓடு. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சத்தத்தை கூட மற்றவங்க ஆண்டவரே கேட்கலப்பா, அதிகாரிகள் கேட்கல, அப்படி நீங்க ஜெபிக்கிறது உண்டு. இயேசுவின் நாமத்தை நீதித்துறைகள் கேட்கல அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் இந்த நாளில் உங்க ஜெபத்தை கேட்கிறார். தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, வனாந்திரத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். எத்தனையோ சத்தம் போட்டு பார்த்துட்டேன், எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்து விட்டேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு, என்னுடைய சத்தத்துக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார். மக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாள்லையும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க, பலனை
கொடுங்க. ஆண்டவரே, தேவனுடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, வியாபாரம் செய்கிறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருக்குள்ளேயும் பாதுகாப்பை கொடுங்கப்பா. உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவீராக. கற்பத்தின் ஆசீர்வாதங்களை கொடுங்க. மந்திரத்தின் கட்டுக்கள் விலகுவதாக. செய்வனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வியாதிகள் விலகுவதாக. எல்லா பிசாசின் போராட்டங்களும் விலகுவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். சமாதானத்தை தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாது.